வணக்கம் நட்புகளே, இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா சைட்ரஜன் என்ற ஒரு சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னத்துக்கு அதை பயன்படுத்துகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ஸில் நான் ஒரு ஆர்டிக்கலோ ஒரு ரிசர்ச் செஞ்சு கொண்டு கேட்க அதுக்கு தேவையான அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் ஒரு இடத்துலேருந்து ஒரு தகவல் எடுத்திருப்போம். அந்த தகவல் எங்கேருந்து எடுத்துனாங்க என்று காட்டுறதுக்கு ஈஸியாக காட்டுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். இதை எப்படி டெவலப் பண்ணுறேன்னு பார்ப்போம். நான் முதல்ல உங்களுக்கு ஒரு வேர்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வேர்ட் ஃபைல் ஓகே. வேர்ட் ஃபைலில் பாருங்கள், கோம் இப்படி எத்தனை இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த வேர்ட் ஃபைலை பாருங்கள். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று அடித்து எடுத்துக்கொள்கிறேன். ஓகே தானே? ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சிட்டேன். அது கிடக்கட்டும். ஓகே, இப்போ சைட்ரஜன் எப்படி டெவலப் பண்ணிட்டு பார்ப்போம். நீங்கள் இந்த 11வது அசைன்மெண்ட்டுக்காக தான் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண போகிறேன். இதை எப்படி டெவலப் பண்ணலான்னு பார்ப்போம். சைட்ரோ TERO முன்னாடி சர்ச் பண்ணிங்க அப்படி வரும். இதில் சைட்ரோ கன்வெர்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி வரும். நான் மேக் யூஸ் பண்ணுறபடியாக எனக்கு மேக் அண்டு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கொள்ளுது. நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணால் விண்டோஸ் வந்து எடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுட் ஆகும். சுற்றுது நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூ, அதில் சுற்றுது. சால்வா சின்ன சாஃப்ட்வேர் தான். இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டால் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, 65 MB இன்ஸ்டால் ஆகிடு. நான் 2 தான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணுறேன். உங்களில் நீங்கள் விண்டோஸ் பாவிச்சிங்கன்னா வித்தியாசமாக இன்ஸ்டால் பண்ணுற முறை இருக்கும். நீங்கள் வளமையாக சாஃப்ட்வேர்களை இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, அது மாதிரி இன்ஸ்டால் பண்ணால் சரி. இப்போ போய் பார்ப்போம். இன்ஸ்டால் ஆகிட்டாண்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கொள்கிறேன். டிலே ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஓப்பன் ஆகிட்டு. இதில் பாருங்கள், நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் ஓப்பன் பண்ணணும். நான் IEEE என்ற இதுக்கு தான் நான் செய்ய போகிறேன். ஸோ IEEE என்று ஓகே கொடுத்துக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் ஒன்று உருவாயிட்டு. இதில் பாருங்கள், திருப்பி இன்ஸ்டால் ஆகிட்டு. நான் இப்போ திருப்பி வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். க்ளோஸ் பண்ணி போட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அட் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு முதல்ல ஸ்க்ரீன்ஷாட் ரெண்டு அடிக்கிறேன்னு சொன்னேன் தானே. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள் என்ன வித்தியாசம் இருக்குன்னு ரெண்டு வேர்ட்டுக்கும். இதான் அந்த ஸ்க்ரீன்ஷாட். ஓகே, பாருங்கள், இது உற்பத்தியான வேர்ட் ஃபைல், இது முதல் இருந்த வேர்ட் ஃபைல். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். ரெண்டு கிட்ட வைக்கிறேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா இந்த நான் இப்போ டெவலப் பண்ண சாஃப்ட்வேரான பேர் இப்போ மேலே வந்துட்டுது. பழைய வேர்டில் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரான பேர் இதில் இருக்கையில் பாருங்கள், வியூ இருக்குது, இந்த சாஃப்ட்வேரான பேர் இருக்கையில். ஓகேவா? அப்போ சக்ஸஸாக இன்ஸ்டால் ஆகிட்டு நான் இதை பயன்படுத்தி எப்படி எங்களை அசைன்மெண்ட் செய்கிறேன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வெப்சைட் இருக்குது. ஓகே, நான் கூகுள் குரோமுக்கு போய்க்கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அசைன்மெண்ட்டுக்கு போகிறேன். இது கிளிக் பண்ணால் லெசன் 6க்கு போக சொல்லும். லெசன் 6க்கு போகிறேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் URL வந்துக்கணும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். நான் உங்களை சொல்லணுமென்றதுக்காண்டி வேகமாக சொல்லி கொண்டு போகிறேன். நீங்கள் இதை இலகுவாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான மாதிரி செஞ்சு கொள்ளுங்கள். பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணப்படையில் அதையும் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அந்த லிங்கை காப்பி பண்ணி கொண்டு போய்
இதுலேயே அடிக்கிறேன், அதில் நான் சர்ச் பண்ண வரையில். ஸோ இதில் அடிக்கிறேன், கூகுளில் தேடுறேன். பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண சொல்லுது. ஸோ நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகி ஆட் ஆகிட்டு. ஆட் ஆகி நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்துருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அடையாளம் வந்திருக்கு. இதையும் பின் பண்ணிக்கொள்கிறேன். பின் பண்ணால் மேலே வரும். பின் பண்ணியாச்சு. ஓகே, பாருங்கள் இதை எப்படி சேவ் பண்ணிட்டு பாருங்கள். இதில் பாருங்கள், இதில் கிளிக் பண்ணால் இப்படி ஒரு சிம்பிள் வரும். இந்த இதை சேவ் பண்ணலாது. இதுக்கு என்ன செய்யணும்னா இந்த வெப் லிங்க் எடுக்கிறேன். இதான் எங்களுக்கு HTML அந்த முதலாவது லிங்க். இந்த லிங்க் எடுக்கிறேன். இதை கொண்டு போயிட்டு இதில் பாருங்கள் ஒரு அடையாளம் இருக்குது. இந்த IEEE இந்த ஃபோல்டர் இருக்கு, ஒரு அடையாளம் இருக்குது. இதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணால் அதையே ஆட்டோமேட்டிக்காக அதில் இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கொள்ளுது. அதே மாதிரி அடுத்த லிங்க் என்னென்னு பார்ப்போம். அதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் நான் 4-5 யூஸ் பண்ணேன், 4-5 அக்கௌண்ட். அதில் 2 அக்கௌண்ட்டில் அந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணப்படையில. ஸோ அதால் இதுக்கே நான் எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், எங்கே சேவ் பண்ண சொல்லி இதை கிளிக் பண்ண பாருங்கள், எங்கே சேவ் பண்ண சொல்லி கேட்குது பாருங்கள். இது ஒரு PDF எங்கே சேவ் பண்ண சொல்லி கேட்குது. அந்த இதில் நான் IEEE கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சேவ் ஆகுது. அதே மாதிரி பாருங்கள், எல்லாத்தையும் நீங்கள் அப்படி சேவ் பண்ணிக்கொள்ளுங்கள். லெசன் 2 ஓப்பன் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் நியூ விண்டோவில். ஓகே, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஒவ்வொரு லிங்கை நான் காப்பி பண்ணி எடுத்து மற்ற இதில் போடுறேன். இப்போ இதில் வருது, எங்கே சேவ் ஆனதில் இருக்குது என்ற ஒன்றா IEEE அந்த சேவ் ஆகிட்டு. அப்படி நீங்களும் ஒரு லிங்காக சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா IEEE சேவ் ஆச்சு. அதையும் பாருங்கள், சேவ் பண்ண சொல்லி கேட்குது. IEEE சேவ் பண்ண சொல்லிட்டேன். சேவ் ஆயிட்டு. இதையும் காப்பி பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். IEEE சேவ் ஆயிட்டு. பார்த்தீங்கன்னா சேவ் ஆகுது. செக் பண்ணி போடுங்க. ஒன்று வெப்பில் சேவ் ஆகிருக்குது, PDF அதில் சேவ் ஆகிருக்குது, ஒன்றும் ஒவ்வொரு ஃபார்மேட்டில் சேவ் ஆகிருக்குது. 4 தான் இருக்கு. ஏன்னா அதை 4ஐயும் சேவ் பண்ணிவிடும். இது PDF சேவ் பண்ணுது. இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு புக். ஸோ இது புக்காக சேவ் பண்ணுறாங்க. இப்போ இந்த அடையாளம் மாறிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே புக்காக சேவ் பண்ணியிருக்குண்டா. இது 2 தான் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு போகும்.
காப்பி பண்ணுறேன். இதில் போகிறோம் ப்ரௌசரில். பார்த்தீங்கன்னா இது வேறு ஒரு இதில் ஃபார்மேட்டில் சேவ் ஆனது. இப்போ இதில் படம் மாறுது சாதுவாக. இது பாருங்கள் ஒரு ஃபார்மேட்டில் சேவ் ஆகிருக்குது. அதே மாதிரி அடுத்து என்ன சொல்லிடணும்டா, இப்படி சேவ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் முன்னுக்கு லெசனில் போனீங்கன்னா 6ல் ஒரு பிடிஎஃப் தந்துருப்பேன். பாருங்கள் இங்கே பிடிஎஃப் நான் நினைக்கிறேன் டவுன்லோட் பண்ணப்படுதுண்டு. திருப்பி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறேன். பன்னெண்டுக்கு போங்க, லெசன் ஐரீப்லி சாம்பிள் பேப்பர் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வந்தீங்கன்னா பாருங்கள். இதில் பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் பக்கத்தில் 1 3 அப்படி நம்பர் கொடுத்துருக்கணும். பாருங்கள் பின்னுக்கு கொடுத்துட்டு அதில் ரெஃபரன்ஸ் நம்பரை கீழே கொடுத்துருக்கணும். பாருங்கள் இதில் பாருங்கள் அந்த 1 எங்கேருந்து எடுத்து இதில் பாருங்கள் 1 அந்த இதில் எடுத்துக்கணும், 10 எடுத்துக்கணும், 3 எடுத்துக்கணும், 4 எடுத்துக்கணும். அதெல்லாம் அது ரெஃபரன்ஸ் எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா இதில் இங்கே கொடுத்துருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதே மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டை செஞ்சினாங்க, உங்களுக்கு தெரியும் எங்களை செய்ய சொல்லி தந்துருந்துச்சுன்னா அதை நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன் அந்த அசைன்மெண்ட்டை. இதான் நினைக்கிறேன். ஓகே, இதை பாருங்கள். இப்போ அங்கேருந்து இதில் 1 2 3 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் இதில் எப்படி கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் அப்படியே வேர்டுக்கு மாற்றுறேன். வேர்ட் ஃபைலில் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, வேர்டில் ஓப்பன் ஆகிட்டு இப்போ பாருங்கள் இங்கே 1 2 கொடுத்துக்கணும். இப்போ இந்த ரெஃபரன்ஸை அழிச்சு கொள்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் செய்கிறேன், நீங்கள் பாருங்கள். இதை கொடுங்க, அட்டை கொடுங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் எடிஷன் இந்த ஸ்டைலை கொடுங்க. ஓகே, கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டுது. இதில் எதை கொடுக்க சொல்லுதுன்னு கேட்குது. அது நான் டைப் பண்ணுறேன். சரி, இந்த இதை கொடுக்க போகிறேன். இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிங்கன்னா பாருங்கள் இதில் வந்துட்டு வந்திருக்கு. அதே மாதிரி இதில் திருப்பி ஆப்டாப்ஷனை கொடுத்துட்டு இது உங்களையில் இப்படி வேர்ட் ஃபைல்லே ஓப்பன் ஆகும். இன்றைக்கு ஏன் மற்ற இதில் விண்டோவில் போய் ஓப்பன் ஆகாதானே விளங்கல. இதுக்கு மினிமைஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த ஸ்லைட் மாறுறபடியாக அது வேறு இடத்துல போய் ஓப்பன் பண்ணுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே ஃபைலில் ஓப்பன் ஆகும், அதே இடத்துல ஓப்பன் ஆகும். ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்க கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வருது ரைட்டானே. இப்போ இவ்விடம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் என்னத்துக்கு எங்கேருந்து இது ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களோ அதை போடுங்க. போட்டுட்டு இதில் பாருங்கள் அப்படியே கிளிக் பண்ணிங்கண்டா நீங்கள் எங்கெங்கே இந்த ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களோ இதில் பாருங்கள். இதில் இந்த இது என்ன ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குன்னு எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது இங்கே வந்திருக்கு பாருங்கள். இதில் எங்கெங்கேருந்து எந்த லிங்கில் போனால் அந்த ரெஃபரன்ஸ் வரமாண்டு இதில் ஆட்டோமேட்டிக்காக எடுக்குது. உங்களுக்கு இது விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னென்னா இப்போ ஒரு நீங்கள் கட்டுறதை எழுத வைக்கல இந்த ரெஃபரன்ஸை எடுத்துக்கொள்ளிருப்பீங்க. இதில் 1 2 1 போடலாம். நம்பர் படி போட்டுட்டு இங்கே 1 2 3 2 போட்டு பேஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஐரிபிளியில் எங்கெங்கே எடுத்தவேன்னு பார்த்து அதில் ரெஃபரன்ஸ் இந்த லிங்கை இதில் போடுறதுக்காக யூஸ் பண்ணுறதான் இந்த சாஃப்ட்வேர். உங்களுக்கு இது விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன்.